வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இந்தியாவில் இந்த மூன்றாம் பாலின மக்கள் பள்ளிக்கு செல்கின்ற ஆண் குழந்தைகளை பாலியல் தொந்தரவு செய்து அதிகப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இனி வரும் நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கு ஒரு மிக மோசமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் இந்த மூன்றாம் பாலின மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து இவர்களுடைய சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அதிகப்படியான வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த முதலீடுகளை எடுத்து ஒரு தனி குழுவாக அமைத்து திரைப்படம் மற்றும் இதற்குரிய விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். நம்மளுடைய ஒரு கலாச்சாரத்தை சீர்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் முறையாக ஒரு திருமணம் என்பது அது நம்மளுடைய பாரம்பரியமான ஆண்கள் மற்றும் பெண்கள் மட்டுமே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சட்ட திருத்தத்தை இன்றைக்கு ஒரு அதிகப்படியான அதை மாற்றி ஒரு ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு மூன்றாம் பாலின மக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இன்றைக்கு பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இது உச்சநீதிமன்றம் கருத்தில் எடுத்து இந்த மூன்றாம் பாலின மக்களுக்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும். நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த, நம்மளுடைய பண்பாடு சார்ந்த, நாகரிகம் சார்ந்த திருமணத்தை மட்டுமே அங்கீகரிக்கப்பட வேண்டும். குழந்தைகள் இன்றைக்கு மிகுதியாக பள்ளிகளில் இந்த ஆண் குழந்தைகள் அதிகமாக இந்த மூன்றாம் பாலின மக்களால் பாதிக்கப்பட்டு அந்த பதிவுகள் கூட இன்றைக்கு வழக்குகளாக கொண்டு வராமல் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அனைத்துமே கருத்தில் கொண்டு இதை தடை விதித்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும். நாளைய சமுதாயம் என்பது இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மக்களின் எளிய மகளாக நான் இங்கே பதிவு செய்கின்றேன். நன்றி மக்களே.